நன்றி திரு லாரன்ஸ் அவர்களே. அடுத்ததாக விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அர்னால்டு அரசு அவர்கள் நம் மத்தியில் சிறப்புரையாற்றுவார்கள். ஒரு 30 ஆண்டு காலம் நல்ல பழக்கமான அறிமுகமான இந்த காமராஜ் நற்பணி மன்றத்தின் அமைப்பாளர் ரவி அவர்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்தபோதே சொல்லிட்டேன், அதாவது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கவங்களெல்லாம் மியூசியத்தில் தான் பார்க்க முடியும்னு. ஏன்னா இந்த வாசிப்பு இதெல்லாம் மறைஞ்சி போச்சு. இப்போ எங்களுக்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே வந்த உடனே தான் எல்லாம் இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கிடச்சிது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நினைவு பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்க. இது இனிமேல் நாளையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு இந்த மொமெண்டோ வாங்குறதுக்கு அங்கங்கே இடத்த தெரியாது ஷால்வா வாங்குறதுக்கு பதில் புத்தகத்தை வாங்கணுங்கிறது இப்போ மைண்டில் இப்போ எனக்கு உள்ளே வந்துச்சு. ஏன்னா எங்களோட ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு இந்த இதில் டச் இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தின் மாற்றங்கள், செல்ஃபோனு, அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்ததுனால இந்த டச் இல்லாமல் போச்சு. இது ஏதோ ஒரு இயற்கை உணவுலாம் சொல்கிற மாதிரி இந்த பழங்காலத்துக்கு போன பழைய கலாச்சாரத்தை நம்ம திருப்பி உலா வர மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதனால் கண்டிப்பாக இது எங்களுக்கு இனிமேல் அந்த மொமெண்டோஸ் வாங்குறதுக்கு பதில் நல்ல ஒரு புத்தக கடையில் போய் தரமான புத்தகத்தை வாங்கி நம்ம கொடுக்குறது நல்லது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இங்கே வந்ததில். அது போக இந்த வாசிப்பு புத்தகங்கள் அப்படிங்கும்போது எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதாவது அரசியலில் தூய்மை வாய்ந்த காமராஜரும் அதே மாதிரி மார்ஷல் நேசமணி 2 பேரும் ஒரு காம்பினேஷன் போட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த நிகழ்வு ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சில நாங்களும் இந்த பதிப்பகத்துறையில் இருந்தோம், பத்திரிகை துறையில் இருந்ததுனால இதில் எனக்கும் கொஞ்சம் அனுபவம் உண்டு. ரொம்ப இதாக இருக்கும். காலையில் நாங்கள் நியூஸ் பேப்பரை படிக்காமல் வெளியே போனதில்லை. இப்போ தூங்கி முடிச்சோன்னா ஃபோன் எடுத்து ஏதாவது இருக்கான்னு தான் பார்த்துட்ருக்கோம். என்ன மெசேஜ் வந்திருக்கா, எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, அந்த லெவலில் தான் நாங்கள் மாறிட்டு இருக்கோமே தவிர இதை நீங்கள் திருப்பி இதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ வந்திருக்க க்ரௌட் கூட்டங்கிறது எண்ணிக்கையே ரொம்ப கம்மி. இதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்னங்கிறத நம்ம ஆலோசித்து ஒரு யூனிட்டை ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பயிற்சி பற்றைகள் மாதிரி நம்மளுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டோம்னா இது கண்டிப்பாக இந்த வாசிப்பு இது ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு வர முடியுங்கிறத திருப்பி மறைந்து போனதை நம்ம வெளியே இழுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஒரு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அமைப்போட என்னையும் ஒன்று இணைச்சிக்கோங்க. ஒரு ஓரத்தில் நாங்களும் வேலை செய்கிறோம். இது வந்ததில் நல்ல ஏன்னா வாசிப்புங்கிறது அந்த வாசிப்பை வச்சு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அந்த காலையில் ஹிந்து பேப்பரை வாசிச்சுட்டு போவோம். அன்றைக்கி ஸ்கூல்லேயே காலேஜ்லேயும் சில ஆர்குமெண்ட் டிஸ்கஷனில் நான் தான் டாப்பராக இருப்பேன். அதுக்கு எதுக்கு அது வாசித்து கிடைச்ச அந்த நாலேஜினால தான். ஸோ அந்த நாலேஜெலாம் இப்போ இல்லை. அதனால் அதை நம்ம இன்னும் மெருகேற்ற வேண்டும். அதே மாதிரி எழுத்தாளர்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நாங்கள் அந்த பதிப்பகத்துறையில் நாங்கள் இருக்கும்போது இந்த ராஜேஷ்குமார்னு ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் உண்டு. அவர்கிட்டலாம் கொஞ்சம் நான் பிரிண்டர் பிரிண்டர் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பார். அப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மக்களுக்கு எப்படி ரீச் பண்ணணுங்கிறத அவர்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். அதாவது அவரோட இதெல்லாம் ஒரு மாதிரி ஹாரராக இருக்கும், மர்மமான இது ஒரு க்ரைம் நாவல் மாதிரி எழுதுவார். அப்போ இந்த ட்ரிப்ளிகேன் பக்கம் தான் அவரோட ஒரு இது உண்டு, ரூம் மாதிரி இருந்த ஒரு கேங். எல்லாம் ட்ரிப்ளிகேன்னாலே இந்த பத்திரிகைக்காரங்க வறுமையில் வாடிட்டு உட்காந்துருக்க பத்திரிகையாளங்க இருக்கவங்க தான் எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவார், ஒரு இது எழுதும்போது அந்த படிக்கும் போதே அந்த ஹாரர் மனசில் ஏறிட்டே இருக்கணும் பாரு. ஒரு பெண்ணை ஒரு காதலியை கடத்திட்டு போயிருப்பான். இவன் விரட்டிட்டு போனது நியூஸ் கேட்டுட்டு விரட்டிட்டு போனோம். அப்போ எப்படி நீ எழுது அப்படின்ட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணான், புள்ளியானான். அவன் ஸ்டார்ட் பண்ணான், கீரப்பட்டான், ஓட்டினான், புள்ளியானான், அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கிறத அது ஒரு வரியில் காட்டுவார். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ மறந்து போச்சு. சும்மா நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா எழுத்துக்களை எப்படிங்கிறது நீங்கள் ஒரு பயிற்சி பற்றை மாதிரி வச்சு அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு பேரை எழுதிட்டு வா, எழுதி படித்து கொண்டு வா. ஒரு சின்ன இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு பண்ணால் திருப்பி அந்த எழுத்துக்களையும் எல்லாத்தையும் இல்லை நம்ம பழசு தான் நம்ம ரிட்டர்லீட் பண்ணி படிச்சுட்டே இருக்கோம். திருக்குறளை இப்போ 4 ஆங்கிளில் படிச்சுட்டு இருக்கோம், ராமாயணத்தை தலையில படிச்சுட்டு இருக்கோம், திருப்பி ரிவர்ஸில் படிக்கிறோம், மகாபாரதம். இப்போ உள்ளவங்களுக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதை பற்றி ஒரு ரைட்டப்பு அப்படி நம்ம இதை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி சேர்ந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம எல்லாமே உங்க கூட சேர்ந்து நம்ம செய்வோம் வரோம்.
அதனால் இதை பார்க்கும்போது எங்களுக்கு வெளியே இருந்து நாங்கள் வெளிப்பார்வையாளர் ஒரு சின்ன கன்க்ளூஷன் கிடைக்குது. முதல்ல வந்து அவர் குமிழ், அதாவது நீங்கள் ஒரு ஃபார்ம் இந்த இப்போ இதுவே நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது. ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு சங்கம். நம்ம ஒரு சங்கம் அமைச்சா தான் வந்து நம்ம எதையுமே கேட்க முடியும். இது தனியாலாம் நீங்கள் கேட்டுட்டு போராட முடியாது. நீங்கள் கேளுங்க, எல்லாமே ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பித்து ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்டில் என்ன தேவை? ஒரு இப்போதைக்கு வந்து புத்தகங்கள் நம்ம வெளியே வர தான். இப்போ இவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாராலையும் முடியாது. ஸோ சப்சிடி நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம வந்து சப்சிடி எதுவும் கிடைச்சதுனால் நம்ம வந்து ஈஸியாக இல்லை மினிமம் ஒரு 50,000 1 லட்சம் ஆயிரும். ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு 50,000க்கு மேலே ஆகும். அதை ஒரு நம்ம சப்சிடி என்னங்கிறத கேட்குறதுக்கு கவர்மெண்ட்டில் கேட்குறதுக்கு ஒரு இதை ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் செல்ஃபோனை தூர வச்சுட்டு புக்கை படுங்கிறத விட செல்ஃபோனில் புக்கை நுழைங்க. நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு வினா விடையை உள்ளே வைங்க. நாங்களும் உள்ளே இருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச பதிலாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் வரும்பொழுது அந்த புஸ்தகம் வாசிப்புங்கிறது வரும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் நாங்கள் வந்து உடனே புக்கை தேடுவோம், அதில் பார்த்து ஒரு பதிலை கொடுத்து அப்படி நாங்கள் ஒரு யூனிட்டியை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல நம்ம ஆரம்பிப்போம். கான்டெக்ட் உங்களுக்குள்ளே கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் தான் அதில் கொஞ்சம் முனைப்பாக இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்து நம்ம டைரக்டர், ஏன்னா நாங்களும் அந்த சினிமா துறையில் கொஞ்சம் லிங்க் இருக்கிறதுனால சொல்கிறோம். டைரக்ஷன் லெவலில் பாலச்சந்தர் ஐயா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, டாப் மோஸ்ட்டு. அவரோட பேசிக், அவரோட அரிச்சுவடி இருக்குல்ல, அடிப்படை அடிச்சுவடியே புத்தகம் தான். அவரோட ஆஃபீஸில் என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸில் அவர் போகவே மாட்டார். ஆஃபீஸ் ஃபுல்லாக அந்த வார இதழ், நாள் இதழ், மாத இதழ், நாவல் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து சந்தா கட்டி வாங்கிடுவார். எல்லாம் ஆஃபீஸில் இருக்கும். இவங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வரக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் புக்கை உட்காந்து படி டெய்லி அவன் புக்கை படிச்சுட்டே கிடைக்கிற புக்கெல்லாம் படிச்சுட்டு சில ஒன்லைன் கேட்கணும், கொடுக்கணும், சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்கணும். இவங்க ஒரு ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அதில் சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கும் ஒரு சம்பவங்கள், ஒரு கொலையோ ஒரு சம்பவமோ, அந்த சம்பவத்தை படிச்சுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்போம். இதுதான் அவங்க சினிமாவில் இருந்து எடுத்தது, அந்த வாசிப்பு தான். அதுதான் அவருக்கு அடிப்படையாக கொடுத்தது. அதை வச்சு தான் சினிமாவே வருது, அது மாதிரி வருது. அதே மாதிரி இவங்களும் வந்து இவங்க உசரவலன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இது கிடைச்சிது க்ளூ. அதாவது நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஊர் இவங்க ஊர். அநேகமாக ஒருவேளை இவங்க தாத்தாவோட அப்பா வந்து சொன்ன அப்பா ஒருவேளை அவங்களுக்கு நண்பராக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு லைப்ரரி அங்கே ஒன்று இருக்குது, இன்னும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது அந்த இடத்துல. அந்த தேரூரில் நான் பார்த்துட்டு அடிக்கடி பார்த்துட்டு போவேன். ஸோ தேசிய விநாயகம் பிள்ளை ஊர் இவங்க ஊர். சரி, நன்றி. எழுத்தாளர் சாந்தி பிரபு அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் வந்து நினைவு பரிசு வழங்குவார்கள். நம்ம வீடியோ வந்து போட்டோ எடுத்துருவாரு. வீடியோ